இப்போது கொப்பரை தேங்காய் பற்றிங்க நாம் சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து தமிழக அரசாங்கமும், மத்திய அரசாங்கம் மாநிலத்தோடு சேர்த்தி கொள்முதல் ரூ. 105.80 கிட்டத்தட்ட ரூ. 106க்கு கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த கொள்முதல் பண்ணுறது வந்து வருஷம் முழுவதும் கொள்முதல் பண்ணாலும் கூட ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையாக இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு கொள்முதல் பண்ணுறாங்க, திடீர்னு அந்த கொள்முதல் நிறுத்திடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து விவசாயிகள் வெளி மார்க்கெட்டில் விற்க வேண்டியதாக இருக்குது. வெளி மார்க்கெட்டில் விற்கிற போது ரூ. 75 to ரூ. 80 தான் விற்கிது வெளி மார்க்கெட்டில். அப்போ எங்களுக்கு தேங்காய் வந்து ரூ. 8லேருந்து ரூ. 10 வரைக்கும் தான் ஒரு தேங்காய் விற்கிது. அந்த தேங்காய் வந்து போடுறதுக்கு ரூ. 1 10 பைசா, ரூ. 20 கேட்குறாங்க ஒரு காய்க்கு. அதை எடுத்து குட்டு போடுறதுக்கு 80 கேட்குறாங்க. ரூ. 2 உரிக்கிறதுக்கு ரூ. 1 ரூ. போயிடுது. அப்போ ரூ. 8 தேங்காய் விற்றுது அப்படின்னா எங்களுக்கு ரூ. 3 செலவு போக ஒரு தேங்காய்க்கு ரூ. 5 தான் மிச்சமாகுது. அந்த ரூ. 5 தான் வருஷம் பூரா எங்களுக்கு தண்ணி கட்டுறது, உரம் போடுறது, பராமரிப்பு செலவு, ஆள் கூலி எல்லாம் இந்த ரூ. 5 சரியாக போகுது. எங்களுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு காய்க்கு ரூ. 1 கூட மிச்சம் ஆகிறதில்ல. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து கொப்பரை தேங்காயை அரசாங்கமே கொள்முதல் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயை உற்பத்தி பண்ணி தேங்காய் எண்ணெயை வந்து நாங்கள் விநியோகம் பண்ண சொல்கிறோம். ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விநியோகம் பண்ணால், அதாவது பொதுமக்கள் உபயோகப்படுத்துகிறவர்களுக்கும் ரொம்ப உபயோகமான பொருளாக இருக்குது. நாம் வந்து பாமாயில் இறக்குமதி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இறக்குமதி செலவும் அரசாங்கத்துக்கு மிச்சமாகுது. இறக்குமதி செய்யாமல் பாமாயில் தேங்காயை கொப்பரை கொள்முதல் பண்ணி தேங்காயை எண்ணெயை உற்பத்தி பண்ணி ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் பண்ணிங்கன்னா விவசாயிகள் அப்போ தான் தேங்காய் ஓரளவுக்கு விலைவாசி விற்கி எங்களுக்கு கட்டுப்படியாக அரசாங்கத்துக்கும் இறக்குமதி செலவு கம்மி, பொதுமக்களுக்கும் நல்ல சுகாதாரமான எண்ணெய் கிடைக்கும். எல்லா விதத்துலேயுமே அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நாங்கள் எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லி அரசாங்கமும் தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் கொப்பரை கொள்முதல் பண்ணி தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் விநியோகம் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுத்ததோடு சரி, இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றவே இல்லை. இப்போ டெல்லியில் வரைக்கும் போய் நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது இந்த தேங்காய்க்காக. இது வந்து அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. அதுபோக இப்போ நடவு போட்டிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக தென்னம்பழம் நடவு போட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கூலியால் கிடைக்கிறதே இல்லைங்க. வேலையாட்கள் வந்து எங்கள் விவசாய பூமிக்கு வேலைக்கு போகிறதையவே கேவலமாக நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. அப்போ வந்து வேலையாட்கள் விவசாயத்துக்கு வர்றதில்லை. நாங்கள் எந்த சிரமம் எடுத்து விவசாயம் பண்ணோன்னு நினச்சாலும் அதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிருது. அதனால் சரி தென்னை மரத்தையாவது போட்டு விட்டுல அப்படிங்கிறபோது இப்போ சுத்தமாக தேங்காயும் வேறு விற்க மாட்டேங்குது. இதே நிலை நீடித்தா உணவுக்கு நாம் எங்கே போகிறது? அதை எந்த அரசாங்கம் வந்தாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படுத்த மாட்டேங்கிறாங்கங்கிறது எங்களுக்கு வேதனை. அவங்க வந்து பிராந்தி விற்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களோடைய விவசாயிகள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. கல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அவங்க கம்பெனி தொழில் பாதிக்குங்கிறது தான் நினைக்கிறாங்களோடைய எந்த ஆட்சிக்கு வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதைத்தான் நினைக்கிறாங்களோடைய விவசாயி பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க. கல் வந்து அருமையான ஒரு உணவு. இவங்க வந்து பிராண்டிக்கு மது குடித்தல் உடல்நலத்துக்கு கேடுன்னு சொல்லியே லேபிள் ஒட்டி பிராந்தி விற்றுக்கலாம். ஆனால் விவசாயி கல் இறக்கி விற்கக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அன்னூர் வட்டாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. ஒரு பஞ்சாயத்துக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் போட்டாலும் கூட 21 பஞ்சாயத்துக்கு 50 லட்சம் தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. இந்த 21 பஞ்சாயத்துலேயுமே ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தென்னை விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் யாருமே தென்னை விவசாயத்தில் லாபம் தான், அதை கொஞ்சம் கூட நாம் லாபத்தை பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குது. தொடர்ந்து வந்து இதே நிலை நீடிச்சது அப்படின்னா தென்னை மரம் இப்போ நானே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 மரம் நம்மளதே தென்னை மரம் இருக்குது. இப்போ ஏன் எட்டணுமோன்னு இருக்குது. இப்போ வர தென்னம்பழம் நானே விற்பனைக்கு கூட ஒரு 2000 பழம் மலைக்கு போட்டேன். ஆனால் இந்த வருஷத்தோட தான் விற்க மாட்டேங்குது. பெரும்பாலான கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்தில் இதே நிலை நீடித்தா ஒரு தேங்காய் ரூ. 5 வந்துன்னு சொல்கிறாங்க. அதனால் தென்னம்பழம் நெட்டுறதுக்கு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ தென்னம்பழம் முளைக்கு போட்டிருக்கா விற்க மாட்டேங்குது. அந்த சூழ்நிலை இப்போ தான் உருவாகிருக்குது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் டைஅப் பண்ணித்தான் ரூ. 106க்கு கிலோ கொப்பரை வந்து கொள்முதல் பண்ணி 1,00,000 மெட்ரிக் டன் இப்போ இருப்பு வச்சுருக்குறாங்க. 1,00,000 மெட்ரிக் டன் இருப்பு வச்சுருக்கிற கொப்பரையை வந்து வெளி மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா ரூ. 60 ரூ. 70 வெளி மார்க்கெட்டுக்கு பெரிய ஆளுகளுக்கு விற்று போடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டலாகவே
மார்க்கெட்டு வந்து கம்மியாயிரும். வெளி மார்க்கெட்டில் வந்து கம்மியாக 60 ரூபா 70 ரூபாய்க்கு அரசாங்கம் 106 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 70 ரூபாய்க்கு விற்கல, 60 ரூபாய்க்கு விற்கல, 50 ரூபாய்க்கு விற்கல. அரசாங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கில் எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளி மார்க்கெட்டில் அப்படி கம்மியாக விற்கிற போது என்ன ஆகும்னா டோட்டலாகவே விலை கம்மியாகி போகுது. அப்போ மீண்டும் விவசாயம் பாதிக்கிறானுடைய விவசாயிக்கு எந்த விதமான லாபம் கிடைக்காது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வெளி மார்க்கெட்டில் வந்து எக்காரணத்தை கொண்டு கொப்பரையை விற்கக்கூடாது. அரசாங்கமே எண்ணெயை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணணும். கோதுமை எப்படி அரசாங்கம் கொள்முதல் பண்ணி விற்கிறாங்க, அந்த மாதிரி வந்து எண்ணெயவே ரேஷன் கடைகளுக்கு சப்ளை பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டு வந்து ஓரளவுக்கு நிரந்தரமாக நிற்கி விவசாயி ஓரளவுக்கு தப்பிப்பாக காப்பாற்ற முடியும் விவசாயிகளை அப்படிங்கிற சொல்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய வேண்டுகோள்.